ஹலோ விவர்ஸ், நம்ம இன்றைக்கி சாப்பிடவே ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக டேஸ்டியாக இருக்கிற ஒரு அருமையான ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். அதாவது பன்னீர் புலாவ். வாங்க, இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். முதல்ல ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் சால்டட் பட்டர் போட்டுக்கலாம். வெண்ணெய் கரைஞ்சதோ அதில் 250 கிராம்ஸ் அளவு பன்னீரை போட்டு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். பன்னீர் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே பேனில் இப்போது மசாலாவுக்கு தேவையான பொருளெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். 4 லவங்கம், 1 பட்டை, அரை நட்சத்திர சோம்பு, 2 ஏலக்காய், 1 ஜாதிபத்திரி, அரை டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் சோம்பு, இதெல்லாம் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மசாலா எல்லாம் கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு 10 பல் பூண்டு போட்டுக்கலாம். இஞ்சி 1 துண்டு, 6லேருந்து 8 பச்சை மிளகாய், அரை வெங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ ஒரு 10 நிமிஷம் வதக்கிக்க போகிறோம். லாஸ்ட்டாக 1/4 கப் கொத்தமல்லி இலை, அரை கப் புதினா இலை சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதை நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுக்க போகிறோம். அடுத்து ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் ஆயில். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு பிரியாணி இலை, பெருசாக நறுக்கிய ஒரு வெங்காயம். வெங்காயம் கொஞ்சம் வேகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா இலை சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் 2 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவை நம்ம எண்ணெய் விடுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ 1/4 கப் பட்டாணி சேர்த்துக்கலாம். கால் கப் தயிர், இது எல்லாத்தையும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வறுத்து வச்சிருக்கிற பன்னீர் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா எல்லாம் பன்னீருக்குள்ளே நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. இப்போது 1/4 மணி நேரம் ஊற வச்ச ஜீரா சம்பா அரிசி 2 கப் போட்டுக்கலாம்.
2 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணீர் விட்டுக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். கொதி வந்ததுக்கப்புறம் குக்கர் லிட் க்ளோஸ் பண்ணி நம்ம 2 விசில் வரைக்கும் விடலாம். வாங்க நம்ம பன்னீர் புலாவ் எப்படி ரெடியாக இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா நறுமணமாக இருக்குது. இந்த டிஷ் நீங்கள் ஃபேமிலி கெட் டுகெதர், ஃபங்க்ஷன்ஸ், ரிலேட்டிவ்ஸ் வந்தப்போ இது செஞ்சு அசத்துங்க. சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.